வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நானும் பையனும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போனோம். எங்கன்னா நம்மளோட பெரம்பலூர் மாவட்டம் அன்னமங்கலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஸ்வகுடி டேம் தான். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஆமை. முறையாக என் பையன் நேரில் ஆமை பார்க்குறான். அவன் மட்டும் இல்லை, நானும் சேர்ந்து தான் நேரில் ஆமை பார்க்குறோம். கொஞ்சம் நேரம் அந்த ஆமை கூட விளையாண்டோம். ஃபஸ்ட்டு அந்த ஆமை கொஞ்சம் அப்படியே ரோடை மூவ் பண்ணி வந்துச்சு. எதுவும் வண்டி மேலே ஏற்றிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் அங்கேயே வெயிட் பண்ணி அந்த ஆமை ரோடு கிராஸ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் அங்கேயே வெயிட் பண்ணியிருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த ஆமை. கொஞ்சம் நேரம் கை கால் எல்லாத்தையும் வெளியில் நீட்டி அதை தரையில் ஊனி அப்படியே நகர்ந்து போணுச்சு. அதுக்கப்புறம் ஓரமாக போனதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். பாருங்கள், நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஓடு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஆமை உள்ளே போய்க்கும், ஒளிஞ்சிக்கும், அப்படின்னு இதுதான் அதோட வீடு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கதைகளில் பார்த்துருக்கோம். ஆனால் உண்மையாலுமே நானும் பையனும் உட்காந்து அதை நேரில் பார்த்தோம். அது அவ்வளோ அழகாக கையை காலை எல்லாத்தையும் வெளியில் நீட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சுக்கிச்சு. ஸோ அப்படியே மூவ் பண்ணுது பாருங்களேன். அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ணி அந்த ஆமை போணுச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு ஆமை ஓரமாக போயிடுச்சு. நம்மளும் கிளம்புவோம். நாங்களும் அப்படியே கிளம்பி விஸ்வகுடி டேமுக்கு தான் வந்தோம். நாங்கள் வந்த டைம் நல்ல மழை பெஞ்சிருந்த சீசன். அதனால் ரொம்ப தண்ணியெலாம் நிறைய வந்துட்டு இருந்தது. உள்ளே போய் பார்க்கும்போது அவ்வளோ பசுமையாக, எப்படி சொல்கிறது, நம்மளோட டேமோட அந்த மலைகள் அப்படியே வானத்தை முட்டுற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது இந்த உலகத்தில் நிரந்தரமானவர் என்று எவரும் கிடையாது. நிரந்தரமானது இயற்கையின் நிகழ்வுகள் தான் அப்படிங்கிறது சொல்லுவாங்க நிறைய பேர். அதே போல தான் இருந்தது. நம்ம விடுற மூச்சு காற்றில் தான் நீ வாழ்கிறாய். யாரோட மரம், ஒரு மரத்தோட மூச்சு காற்றில் தான் நம்ம வாழ்கிறோம். ஸோ நம்ம அனைவரும் மரம் வளர்ப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்மளோட டேமு. தண்ணீர் கூந்தல் அழகியவள் தலை அணை கட்டாமல் தவிக்க விடுகிறாள். அதாவது தண்ணீருங்கிறது ஒரு அழகு. அந்த அழகை நம்மளோட ஒரு அணை கட்டி அப்படியே தவிக்க விட்டுட்ருக்கோம் பாருங்க. நம்ம மேலே போய் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியும். செம்மையாக இருக்கும். மேலே கீழே ஒரு லொக்கேஷன் நம்ம பார்க்கும்போது அப்படியே அன்னமங்கலத்தோட கிராமம் முழுக்கவுமே ஃபுல்லாகவே தெரியும். பாருங்கள், இதுதான் ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. இந்த சைடு ஏறிக்கலாம், நம்ம அந்த சைடும் இறங்கிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. மேகமோ நீ நிலையற்றி இருந்தாலும் உன்னை பார்த்தால் நிலைத்து நின்ற சோகம் கூட மறைந்து போகும். நீரோ நீ முதல் உயிரை உருவாக்கி உயிரினங்களுக்கு உயிராய் விளங்குகிறாய். நெருப்போ நீ இருளை விளக்கி வழிகளுக்கு ஒளியாய் விளங்குகிறாய். காற்றோ நீ என் கண்களை ஏமாற்றி இருந்தாலும் நான் கல்லறை செல்லும் வரை கூட நிற்கிறாய். நிலமோ நீ என் உடலை பாரமாக கருதாமல் பாசனமாக எடுத்துக்கொள்கிறாய். இயற்கை செழிப்பதற்காக. அந்த அளவுக்கு தாங்க இயற்கை இருக்குது. இதான் விஸ்வகுடி அணையோடது. இதுலேருந்து தான் தண்ணி வரும். இதில் தான் சொல்லுவாங்க நீர் வரத்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கணக்கு பண்ணி சொல்லுவாங்க. தினமும் எழும் சூரியனே உன்னை யார் எழுப்புகிறார்? துணியே இல்லாத நிலவே யாருக்காக தினமும் காத்திருக்கிறாய்? உனக்கு என்ன அவ்வளவு சோகம்? மழையாய் பொழிகிறாய் வானவெள்ளை. 7 வண்ணத்தில் யாருக்காக பாதை அமைக்கிறாய்? எல்லாம் மனிதனுக்காக இல்லை, ஆனால் நாம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டோம். பாருங்கள், அன்னமங்கலத்தோட முழு கிராமமுமே அவ்வளோ அழகாக தெரியுது. எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு பாருங்கள். கடந்த கால நினைவுகள் எல்லாம் நீங்காமல் இடம்பெற்றது. இது போன்ற இயற்கையான இடங்களை பார்க்கும்போது நம்மளோட மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி இயற்கையான இடங்களுக்கு நம்ம உட்காரும்போது கொஞ்ச நேரம் நம்மளோட மனசு அப்படியே அமைதியாகிறது. காணும் இடமெல்லாம் பச்சை நிறம், இதை வருணிக்க தோன்றுதே என் நெஞ்சில் ஒருபுறம் பூக்களின் வண்ண நிற வண்ணத்த பூச்சியை கவரச் செய்ததே இயற்கையின் அழகை ரசிக்கச் செய்ததே ஒரு வேதியியல். அதனாலே அதற்கு இவ்வுலகில் உள்ளது ஒரு தனி மதிப்பில் என்னை இந்த இயற்கையின் மடியில் தவளச் செய்ததே இவ்வுலகிய. வாழ்க்கையில் சில எழுதப்படாத விதிகள்னு இருக்குங்க. என்னன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறேன், உங்களுக்கு அதை மேட்ச் ஆகுதான்னு மட்டும் பாருங்கள். நம்ம ஒரு க்யூவில் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதை கட் பண்ணிவிட்டு யாரும் போகவே போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மனசில் உங்களை திட்டுவாங்க. வண்டியில் நம்ம வேகமாக போகும்போது ரோடை கிராஸ் பண்ண யாராவது நிற்கிறாங்கன்னா கொஞ்சம் அப்படியே வண்டியை ஸ்லோ பண்ணிவிட்டு அவங்க போகிறதுக்கு உதவுங்க. இல்லைனாலும் நம்ம திட்டுவாங்க. பெரியவர்கள் யாராவது ஏடிஎம்லேயோ இல்லை பேங்க்லேயோ இது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால் கொஞ்சம் பொறுமையாக அவங்களுக்கு சொல்லி தந்து உதவலாம். ஏன்னா அவங்க நம்மளை திட்ட மாட்டாங்க. பாவம், இந்த பிள்ளைக்கே எதுவும் தெரியலன்னு நினச்சிக்கோங்க. ஏதாவது சாப்பிடும்போது
போகும்போது கூட யாராவது இருந்தால் உங்களுக்கு வேணுமான்னு ஒரு வார்த்தை கொஞ்சம் கேட்கணும். கண்டிப்பாக அவங்க வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க, இருந்தாலும் கேளுங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப கூப்பிட்றேன்னு ஃபோன் பேச சொன்னால் மறக்காமல் திரும்பி அவங்களுக்கு கூப்பிட்டுடுங்க. இல்லைனா ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னும் ஃபோன் பண்ணாமல் இருக்காங்களேன்னு சொல்லி கண்டிப்பாக நம்மளை திட்டுவாங்க. பறவைகளை பிடிச்சு கூண்டில் வளர்ப்போம், அதற்கு பதில் மரங்களை வளர்த்தால் அவைகளே கூடு கட்டி கொள்ளும். ஆமாங்க, பறவைகள்லாம் பிடிச்சி நம்ம வளர்க்குறோம்ல, அதுக்கு பதிலாக மரங்களை வளர்த்து பாருங்கள். அந்த மரங்களில் கூடு கட்டி பறவைகள் வாழும். மூச்சு வாங்க தெருவில் ஓடுவோம், அதற்கு பதில் வீட்டை சுற்றி தூய்மை செய்து வியர்வை வர வேலை செய்யலாம். நம்ம மூச்சு வாங்க 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 வாக்கிங் போகிறோம்ல, அதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளே நம்ம செஞ்சோன்னா நமக்கு வியர்வை வந்துச்சுன்னா நம்மளோட உடல் சுத்தமாகும். விதைகளை முழுங்கிவிட்டால் வயிற்றுள் மரம் வளரும் என்று மிரட்டுவோம், அதற்கு பதில் விதைகளை மண்ணில் விதைத்தால் விருட்சம் நம்மை காக்கும்னு சொல்லலாம். அழகு நிலையங்களுக்கு செலவு செய்வோம், அதற்கு பதில் ஆரோக்கியமாக உண்டு நிம்மதியாக உறங்கி வாழலாமே. நொறுக்கு தீனிகளை பிள்ளைகளுக்கு திணிப்போம், அதற்கு பதில் வகை வகையாய் வீட்டில் செய்து அனைவரும் சாப்பிடலாம். வழிகளை மட்டும் சொல்லி சொல்லி புழுவோம், அதற்கு பதில் அந்த வழிகளை ஜெயிக்க வழிகளை கண்டுணர்ந்து வெல்லலாம். சமூகம் அவலங்களுக்கு சமூகத்தையே கூண்டில் ஏற்றும், அதற்கு பதில் சக மனிதனாய் நம்மை செய்ய முடியும் என்பதையும் நம்ம சொல்லி காட்டலாமே. மடையா அப்படின்னு நம்ம நிறைய பேர்த்த திட்டுறோம்ல, அந்த திட்டத்துக்கு முன்னாடி யாராவது யோசிச்சிருக்குமா? ஏரியை வடிவமைத்த பிறகு அதிலிருந்து தண்ணீர் வெளியேற்ற தமிழன் கண்டுபிடித்த தொழில்நுட்பம் தான் மடை. மடைகளை அமைக்க முதலில் பனைமரங்கள் பயன்படுத்தப்பட்டன. உறுதியான பனைமரங்களை தேர்ந்தெடுத்து அதன் உள்தண்டை நீக்கிவிட்டு அதனை ஏரியில் அடியாளத்தில் பதித்து அதன் உள் ஓட்டையில் கோரை, நாணல், களிமண் கலந்து அடைத்து விடுவார்கள். வெள்ளங்காலத்தில் மடைகளை திறப்பதற்கு என்று ஆட்கள் இருப்பார்கள். உயிரை பணைய வைத்து நீருக்குள் மூழ்கி செய்யும் சாகச பணி. அந்த நபர் மூச்சடக்கி நீரில் மூழ்கி அடியாளத்தில் இருக்கும் அடைப்பை திறந்து விடுவார். மடை திறந்ததும் புயல் வேகத்தில் வெளியேறும் வெள்ளம் மடை திறந்தவரை இழுத்து செல்லும். மடை திறக்கச் சென்று மாண்டவர்கள் அதிகம், மீண்டவர்கள் குறைவு. இவர்கள்தான் மடையர்கள் என அழைக்கப்படுகிறார்கள்னு சொல்கிறாங்க. எத்தனை பேருக்கு இந்த அர்த்தம் தெரியும்? அர்த்தம் தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு இது ஆல்ரெடி தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிழலோட அருமை வெயிலுக்கு சத்தியமாக தெரியாதுங்க. ஒரு மரம் ஒரு வருஷத்துக்கு 118 கிலோ ஆக்சிஜனை வெளியிடுகிறதாம். ஒரு ஏக்கரில் உள்ள மரங்களில் இருந்து ஒரு வருடத்திற்கு கிடைக்கும் ஆக்சிஜன் 18 மனிதர்கள் ஆயுள் முழுவதும் சுவாசிக்க உதவுகிறதாம். ஒரு ஏக்கரில் உள்ள மரங்கள் 2.6 டன் கார்பன் டை ஆக்சைடு காற்றிலிருந்து உறிஞ்சு கொள்கின்றன. நிழல் தரும் ஒரு மரம் வெயில் காலத்தில் 20 டிகிரி அளவுக்கு வெயிலின் தாக்கத்தை குறைக்கிறது. இதைதான் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்கிறார்கள். நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா நம்ம காட்டு வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம நிழலில் உட்காரும்போது அதோட அருமை தெரியும். ஆழமான கிணற்றை சுத்தம் செய்ய இறங்கும் முன் மாமர கிளையை உள்ளே இறக்குவார்கள். ஏன் தெரியுமா? கிணற்றை சுத்தம் செய்ய இறங்கும் போது கிணற்றில் உள்ள அசுத்த வாயுவினால் நம்ம மூச்சடைப்பு ஏற்படும், அதனால் உயிர் பலி ஏற்படும். இதை தவிர்க்க கிணற்றில் இறங்கும் முன் மாமர இலையை உள்ளே போட்டால் கெட்ட வாயுக்கள் நீங்கி சுத்தமான வாயுக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம கிணத்தை இறங்கி சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கிளையை உடைச்சி அது உள்ளார போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இறங்குறாங்க. நம்ம ஒரு கை கூப்பி வணங்க சொல்லியது எதுக்கு? வீட்டின் நுழையும் முன் கை கால்களை கழுவி எதுக்கு போகிறோம்? மஞ்சளில் ஏன் நீராடி விளையாடுறோம்? உணவில் ஏன் மஞ்சள் சேர்த்துக்கிறோம்? சாம்பலோட உப்பு கலந்து ஏன் பல் துறக்கிறோம்? மாட்டுச்சாணம் தெளித்து வாசல் ஏன் பெருக்கிறோம்? வீட்டின் தரையை ஏன் மொழுகிறோம்? பிள்ளையாரை வைத்து ஏன் வணங்குறோம்? வருடம் ஒரு முறை வீட்டிற்கு நம்ம ஏன் இதெல்லாம் உங்களுக்கு ஏன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நீங்கள் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விசுவகுடி அன்னைக்கு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா எப்போ போனீங்க, ஃபேமிலியோடு போனீங்களான்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.